நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டோரி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாடி, அவங்களுடைய பிறப்புக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நம்முடைய நபி பிறந்த ஊர் என்ன? மக்கா. அந்த மக்கால நடந்த ஸ்டோரி இது. அதுவும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஸ்டோரி இது. இந்த ஸ்டோரியில ஒரு ராஜா, அவன் ஒரு மோசமான ராஜா. அவனுடைய பேர் அப்ரஹா. அவன் எங்கே இருந்தான்னா யமனில் இருந்தான். யமன்கிறது மக்காலேருந்து ரொம்ப தூரமான ஒரு நாடு. அந்த நாட்டை அவன் ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு கிறிஸ்டியன். அவன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்கி கொண்டிருந்த ஆள். அதுக்காக சர்ச், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்குறதுக்காக சர்ச் கட்டி கொண்டிருந்தவன். அவனுடைய யமன் நாட்டில் இருந்தவங்க நிறைய பேர் மக்காவுக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா, மக்காவுக்கு காபாவுக்கு ஹஜ்ஜு செய்ய வருவாங்க. இன்னைக்கு எப்படி ஹஜ்ஜு செய்யறதுக்கு முஸ்லீம்களாக இருக்கிற நாம அல்ஹம்துலில்லாஹ், நம்ம முஸ்லீம்கள் எங்கெங்கெங்கோ இருந்தெல்லாம் ஹஜ்ஜு செய்யறதுக்கு காபத்துல்லாவுக்கு மக்காவுக்கு போகிறோமோ, அது போல் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாடியே, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஹஜ்ஜு செய்கிற பழக்கம் அரபுகள்கிட்ட இருந்துச்சு. அரபி பேசக்கூடிய மக்கள்கிட்ட இருந்துச்சு. யமனில் அரபி பேசுகிறவங்களும் இருந்தாங்க. அரபி பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, மக்காவை நோக்கி ஹஜ்ஜு செய்யறதுக்காக வருஷம் நிறைய பேர் வர்றது வழக்கம். யமனில் அவனுடைய நாட்டில் அப்ரஹா நிறைய பேர் மக்காவுக்கு கூட்டமாக ஹஜ்ஜு செய்யறதுக்காக கிளம்பி போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு அது பிடிக்கல. அவனுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துச்சு. ஏன்னு கேட்டால், அவன் ஒரு கிறிஸ்டியன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்கிக்கிட்டு ஜீசஸை வணங்கிட்டு இருக்கிறான். அதுக்காக அவனுடைய நாட்டிலிருந்து அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இங்கிருந்து அங்கே மக்காவுக்கு போகிறத பார்க்கும்போது அவனுக்கு பிடிக்கல. அதனால் அவன் என்ன செய்தான்னா, அவனை விட ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் அபிசீனியா, ஹபஷா, அதை எத்தியோப்பியா அப்படிங்கிறத ஆட்சி செய்துட்டு இருந்தார். அந்த ராஜாவுக்கு கீழே தான் இவனும் இருந்தான். யமன், அப்போ அந்த யமனை ஆட்சி செய்துட்டு இருந்த இந்த ராஜா இருக்கானே அப்ரஹா, அவனை விட பெரிய ஆட்சியாளனா இருந்த அபிசீனியாங்கிற எத்தியோப்பியாவில் இருந்த ஆட்சியாளருக்கு இவனை விட அந்த ஆட்சியாளர், அந்த கிங், பெரிய கிங், அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினான். என்ன எழுதினான்னா, இந்த மாதிரி மக்காவுக்கு நிறைய பேர் யமன்லேருந்து போகிறாங்க, அவங்கள தடுக்கணும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே யமனில் நான் ஒரு சர்ச் கட்ட போகிறேன், ஒரு கிறிஸ்டியன் சர்ச். அது ரொம்ப அழகாக கட்ட போகிறேன். அப்படி நல்ல பிரம்மாண்டமாக ரொம்ப அழகான சர்ச் கட்டி எல்லாரும் இனிமேல் இங்கே வாங்க, அங்கே போகாதீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினான். ஏன் எழுதுனான்னா, இந்த மாதிரி அவருக்கு சொல்கிறது இவனுடைய வேலை. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி தான் இவன் இருக்கணும். அவரும் ஒரு கிறிஸ்டியன் தான். என்ன, அவர் இதில் சந்தோஷப்படுவார்ல, ஆமாம்மா நல்லது, நீ செய், இந்த மாதிரி செய்யணும், நீ ஒரு பெரிய சர்ச்சு கட்டு, அவங்கெல்லாம் அங்கே போகிறதோட நம்ம இடத்துல இருக்கணும், நம்ம இடத்துல தான் கூட்டம் நிறைய வரணும் அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா கூட்டம் நிறைய வரணும்னு நினைக்கிறான்? ஏன் அப்படின்னா, எங்கே கூட்டம் நிறைய வருதோ அங்கே நிறைய வியாபாரம் நடக்கும். அப்போ அங்கே வியாபாரம் நிறைய நடந்துச்சுன்னா நிறைய பணம் கிடைக்கும். அப்போது கிங்காக இருந்து ஆட்சி செய்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு டேக்ஸ் நிறைய கிடைக்கும். அப்போ அவங்களுடைய நாடு ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அந்த சர்ச்சு எந்த ஊரில் இருக்குதோ அந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இப்படியெல்லாம் அவனுக்கு நிறைய பிளான் இருந்துச்சு. அப்போ இதையெல்லாம் அந்த ராஜாவுக்கு, அந்த அபிசீனியாவில் இருக்கக்கூடிய ராஜா, அவரை வந்து நஜாஷின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த காலத்தில் இருந்த நஜாஷி, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயும் ஒரு நஜாஷி இருந்தார். அந்த நஜாஷி இல்லை, இந்த ராஜா நஜாஷிங்கிற வேற ஒரு நஜாஷி. அவருக்கு இதை சொல்லும்போது அவரு சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதினான். இப்போ நல்லது, நீ செய் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். இவன் என்ன செய்தான், ஒரு பெரிய சர்ச் கட்டினான், ரொம்ப அழகான சர்ச் கட்டினான். கட்டிட்டு அவன் நாட்டில் இருக்கக்கூடிய யமனில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணானா, இனிமேல் நீங்கள் யாரும் அங்கே மக்காவுக்கு போகாதீங்க, இங்கே வாங்க,
பாருங்க எவ்வளோ அழகான சர்ச் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப பெருமையாக சொன்னான். இதை அவன் மக்களுக்கு எல்லாருக்கும் சொன்ன உடனேயே என்ன நடந்துச்சுன்னா, இப்படியா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஆள், மக்காவை சேர்ந்தவர், அவருக்கு சொந்த ஒரு மக்கா, அந்த மக்காவில் சேர்ந்த ஒரு ஆள் என்ன செய்தார், நைட்டோடு நைட்டாக வந்தார். ஒரு நாள் வந்தார், நைட்டு நேரம் அந்த சர்ச்சுக்கு போனார். சர்ச்சுக்கு போய் அந்த முக்கியமாக அந்த சிலைகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஜீசஸுக்கு ஒரு சிலையெல்லாம் இன்னைக்கு பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி அப்போவும் சிலை இருந்திருக்கும் இல்லையா, அந்த சிலையெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல என்ன செய்துட்டார்னா, இவர் அசிங்கம் பண்ணிட்டார். அசிங்கம் பண்ணிட்டா தெரியுதா, அவர் அந்த நஜீஸ், அதாவது டூ பாத்ரூம் போனதை எடுத்து தடவி விட்டுட்டார். அந்த இடத்த தடவி அசிங்கமாகி நாத்தம் பிடிக்க வச்சு போயிட்டார், தப்பிச்சு ஓடிட்டார் அவர். இது அப்ரஹாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு அப்படியே மண்டைக்கு கோபம் ஏறுச்சு. உடனே யார் செய்தது இது அப்படின்னு கேட்டான். அப்போ அவனுடைய ஆள்கள் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி போட்டியா, மக்காவில் இருக்கிற காபாவுக்கு போட்டியா தான் இந்த சர்ச்சை கட்டியிருக்கிறீங்க, எல்லா மக்களும் இங்கே வாங்கன்னு சொல்கிறீங்கனால மக்காவை சேர்ந்த ஒரு ஆள் தான் இங்கே ராத்திரியோடு ராத்திரியாக வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வேலையை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே, ஓ அப்படியா, நான் இனி முதல்ல அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை நான் இடிக்காம விட மாட்டேன், நான் இடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு அந்த கோபத்தோடு அவன் என்ன செய்தானா, உடனே படையை கிளப்பினான். அவனுடைய படை, அவனுக்கு குதிரைப்படை இருக்குது, நிறைய நல்ல ஸ்ட்ராங்கான வீரர்கள், அதாவது சோல்ஜர்ஸ், நிறைய வால் ஸ்வாட் வச்சுக்கிட்டு ஈட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சண்டை போகிறதுக்கு பெரிய படை அவங்க. அந்த படை இப்படிலாம் வச்சுருந்தான். இப்போ இந்த படையோடு மக்காவுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். மக்கா எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த மக்காவுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய காபாவை இடித்து தர மட்டமாக்கி அப்புறம்தான் நான் யமனுக்கு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டான். அடுத்து என்ன செய்தான் தெரியுமா, உடனே ஒரு லெட்டர் எழுதினான். யாருக்கு, அந்த அபிசீனியாங்கிற எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய இவனுடைய பெரிய ராஜா இருக்கார்ல, நஜாஷின்னு சொன்னனே, அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினான். என்ன எழுதினான்னா, நான் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறேன், அந்த காபாவை இடிக்காம இனி நான் உட்கார மாட்டேன், அதனால் எனக்கு நீங்கள் ஒன்று செய்யணும், உங்களிடம் ஒரு பெரிய யானை இருக்கு இல்லையா, அந்த யானையை எனக்கு இங்கே அனுப்பி வைங்க, ஏன்னா நான் போகும்போதே அந்த பெரிய யானையோடு தான் போகணும், அந்த பெரிய யானையை நிறுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி எல்லா படையும் வரணும், அப்படிதான் காபாங்கிற அந்த காபா இருக்கக்கூடிய மக்காவுக்குள்ள நான் நுழையணும், அதனால எனக்கு இதை நீங்க செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பெரிய யானை அதை அனுப்பி வைங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இடிக்கிற நேரத்தில் அந்த முன்னாடி போய் காபாவை இடிக்கிறதுக்கு அந்த யானை போய் இடிச்சு தள்ளட்டும், அதான் அவனுடைய பிளான். அதனால அந்த யானையை முன்னாடி நிறுத்தி அது அப்படியே போக போக பின்னாடி எல்லாம் அந்த படையெல்லாம் வரணும், அந்த பக்கம் குதிரைகள் இருக்கணும், இப்படி அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ இடிச்சிடணுங்கிற அதே கோபத்தோடையும் இடிக்கிறதுக்காக ஆசையோடையும் அவன் என்ன செய்தான்னா, கிளம்புறதுக்காக யானை கேட்டான். அந்த யானைக்கு பேர் என்ன தெரியுமா, மஹ்மூது. அந்த யானைக்கு பேரு மஹ்மூது. இந்த மஹ்மூதுங்கிற உங்களுடைய யானையை அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, யானையை அனுப்பி வச்சுட்டாங்க. யானை தயாராயிருச்சு, அவனுடைய படையெல்லாம் தயாராயிருச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இவன் இந்த மாதிரி மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை இடிக்க போறதா அவன் எல்லா மக்களுக்கும் சொன்ன உடனேயே யமன்ல அவனுடைய நாட்டிலேயே அவனுக்கு எதிராக கிளர்ச்சி வந்துருச்சு. அதாவது அவனுக்கு எதிராக மக்கள் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்லாம் அங்கங்க கூடி, நீ எப்படி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாமா, அது அல்லாஹ்வுடைய வீடு, எது காபா, பைத்துல்லா,
அங்க இருந்தவங்களும் அங்க நிறைய பேர் இங்க மக்காவுக்கு ஹஜ்ஜு செய்ய வர்றவங்க தானே. அப்ப அந்த ஹஜ்ஜு செய்ய வர்றவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. என்ன, காபாவை இடிக்கிறதா, எவ்வளவு பெரிய பாவம் இது, இந்த மாதிரி இடிச்சா அல்லாவுடைய கோபம் வந்துருமே, ஆஹா இதை நம்ம சும்மா விடக்கூடாது, நாம இந்த ராஜாவுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சண்டை போடுறதுக்கு படையெல்லாம் அவங்க திரட்டினாங்க. அப்போ யமன்லையும் அங்கங்க சில ராஜாக்கள், குட்டி குட்டி ராஜாக்கள் இருப்பாங்கல்ல, அங்கங்க இருக்கிறவங்கள சிலர் என்ன செய்தாங்க, நாம இந்த அப்ரஹாவுக்கு எதிராக சண்டை போடுவோம், இவனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. இவன் அப்ரஹா, இவனே ஒரு பெரிய ராஜாவா இருந்தவன், அவன்கிட்ட பெரிய படை இருந்துச்சு, அவன்கிட்ட சோல்ஜர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க இருந்தாங்க. என்ன செய்தானா, யாரெல்லாம் இவனை எதிர்க்கிறாங்களோ, இவனுக்கு எதிராக சண்டை போடுறாங்களோ, அவங்க எல்லாருடைய கதையை முடிச்சுட்டான். எல்லாரும் பயந்து அடங்கிட்டாங்க. ஏன்னா இனி அவங்களால எதிர்க்க முடியல அப்படின்னோடனே என்ன செய்யறது தெரியல, எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவன் கிளம்பிட்டான். கிளம்பினவன் இனி மக்காவுக்குள்ள நுழையணும். இனி மக்காவுக்குள்ள நுழையணும்னா அப்போ மக்காவுக்கு ரூட், அது எந்த திசையில் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல கிளம்பி அவன் டிராவல் பண்ணணும். அது ரொம்ப தூரம், பல நாள் ஆகும். அந்த படை போய் சேர்றதுக்கே 1 மாசத்துக்கு மேல கூட ஆகும். அப்போ எல்லாரும் தயாராகி போறாங்கன்னா அந்த ரூட்டுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள்கள் தேவைப்பட்டாங்க. அந்த வழியை காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஆள் தேவையில்லையா, அதுக்கான ஆளையும் அவனே தேர்ந்தெடுத்தான். அவனிடம் சண்டை போட்டவர்ல ஒருத்தர் தூ நஃபர் அப்படிங்கிறவர். அந்த தூ நஃபர் அப்படிங்கிற ஒரு ஆளு சண்டை போட்டாரு. அவர் ஒரு குட்டி ராஜா, அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டான். நீ வா, உனக்கு மக்கா தெரியும், என்னோடு வா, நீ மக்காவுக்கு வழிகாட்டு. அதே மாதிரி அந்த ரூட்டை வழிகாட்டுறதுக்கு அங்க போய்கிட்டே இருக்க 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 எங்க வந்துட்டான்னா மக்காவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டான். தாயிஃப்ங்கிறது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போயிருக்கிறாங்க ஒரு காலத்தில் அவங்க வாழும்போது. அது மக்காவில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது தாயிஃப், சில நேரம் ஆகும். அந்த தாயிஃப்ங்கிற ஊர் வரைக்கும் வந்துட்டான். அங்கே வந்துட்டு அதுக்கு பிறகு மக்காவுக்கு சரியாக மக்கா இருக்கிற இடத்துக்கு, காபத்துல்லா இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு அந்த தாயிஃப் வழியில் அங்கே வரக்கூடிய இடத்துல அபு ரிகால் அப்படிங்கிற ஒரு ஆளு கிடைச்சாரு. அந்த ஆளை சொல்லி நீ எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொன்ன அந்த அபு ரிகால் அவங்கிறவர், சரி நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் தூரம் ஒரு இடத்துல அந்த ஆள் செத்துட்டார். மக்கள் எல்லாம் இதை கவனிச்சாங்க. தெரியுமா என்ன ஆச்சு, அந்த ஆள் செத்துட்டாங்க. அந்த ஆளை அடக்கமும் பண்ணாங்க. எல்லாரும் அடக்கம் பண்ணி இவெல்லாம் போன பிறகு, அதாவது இவன் அதுக்கு பிறகும் வேற ஆளுகளை வச்சு மக்காவுடைய டைரக்ஷன்ல மக்காவுக்குள்ள போறதுக்கு இவன் படை கிளம்பிருச்சு. மக்கள் யாரெல்லாம் இந்த அபூரிகால் வழிகாட்டுறதுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் அவன் செத்த பிறகு அவனை அடக்கம் பண்ணாங்கல்ல, அந்த இடத்த அந்த சமாதி அந்த கபர் இருக்கும்ல, அந்த கபர் மேலே கல் எடுத்து அடி அடி அடின்னு அடித்தாங்க, தூக்கி தூக்கி வீசினாங்க. இவன் நாசமாக போகணும், இவன் தான் இந்த அப்ரஹாவை அங்கே எங்கேயோ இருந்தவனை திரும்ப இங்கே கொண்டு வந்திருக்கிறான், இவன் தான் வழிகாட்டி இருக்கிறான், என்ன ஒரு துரோகம் பண்ணிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவெல்லாம், அதுவும் வருஷம் வருஷம் அடிப்பாங்க அரபிகள். அதுக்கு பிறகு எப்பெல்லாம் அந்த அபு ரிஹால் உடைய அந்த கபரை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் கல் எடுத்து தூக்கி தூக்கி வீசி வீசிட்டு போவாங்க. அவ்வளோ கோபப்படுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அரபுகள்கிட்ட காபா மேலே அவ்வளோ நேசம் இருந்துச்சு. காபத்துல்லாவுக்காக வருஷம் வருஷம் கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜு செய்ய வருவாங்க. ஆனால் அப்போ அவங்க ஷிர்க்கு தான் செய்தாங்க நிறைய. அவங்க காபத்துல்லாவிலேயே அல்லாவுக்கு ஷிர்க்கு வைக்கிற மாதிரி சிலைகள்லாம் வச்சு வணங்கினாங்க. ஏன்னா அவங்க நிறைய அவங்களுடைய முன்னோர்கள், அவங்க நல்லவங்க நம்பின எத்தனையோ பேரையெல்லாம் அவங்கள்ட்ட துவா கேட்கறது, அவங்களுக்காக அறுத்து குர்பானி கொடுக்கறது, அவங்க பேர்லேயே சத்தியம் செய்கிறது, இப்படி நிறைய இபாதத்துக்களை, அல்லாவுக்கு மட்டும் செய்ய வேண்டிய இபாதத்துக்களை அந்த குறைஷ் பீப்புள் அரபிகள்லாம் நிறைய பேர் எல்லாருமே அவங்க என்ன செய்வாங்க கேட்டால், அங்கே அவங்க வணங்கிக்கிட்டு இருந்த சிலைகளுக்கும் செய்வாங்க, அங்கே அடங்கி இருந்தவங்களுக்கும் செய்வாங்க. இப்படிலாம் ஷிர்க்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இஸ்மாயிலும் சேர்ந்து கட்டினது தானே காபா. அதனால அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஒரு மதிப்பு இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. அவங்களுடைய பரம்பரையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க நம்பினாங்க. உண்மை அதுதான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு கூட்டத்தாராக தான் அங்கே இருக்க மக்காவாசிகள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க.
அப்போது அவங்க எப்போவுமே அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படிங்கிற வகையில் இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மேலெல்லாம் அவங்களுக்கு மரியாதை இருந்துச்சு. அவங்க கட்டினதுனால தான் இது காபா அப்படிங்கிறனால காபாவை அவங்க ரொம்ப புனிதமாக மதிப்பாங்க. அங்கே காபாவுக்காக ஹஜ்ஜு செய்ய வராங்க இல்லையா மக்காவுக்கு, அவங்களுக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய தண்ணீர் கொடுப்பாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. இப்படி நிறைய விஷயத்தில் அவங்க காபான்னு வந்தால் ரொம்ப மரியாதை அவங்க மனசில் இருந்துச்சு. அப்போ அவ்வளோ மரியாதை இருக்கும்போது ஒருத்தன் காபாவே இடிக்கிறதுக்கு ஒருத்தன் வராங்கன்னா அவனுக்கு ஒருத்தன் வழிகாட்டுறான் பாருங்க. அவன் பெரிய தப்பு பண்ணுறவன் தானே, வழிகாட்டாமல் அவன் தப்பிச்சு ஓடி இருக்கணும்ல. ஆனால் இவன் வழிகாட்டிட்டு கூட நான் காட்டுறேன்னு வந்ததுனால அவன் செத்த உடனே அவனுடைய சமாதி மேலே, அவனுடைய கபரு மேலே எப்போ பார்த்தாலும் கல் எறிஞ்சிட்டு போகிறது அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, அபூருகால அடக்கமாகி அவன் மேலே அவனுடைய இது மேலே கல்லில் எறிவாங்க. இந்த பக்கம் அப்ரஹா அவன் காபாவை இடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறான் இல்லையா. அவன் என்ன செய்துட்டான், மக்காவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி மக்காவுடைய வெளியில, மக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவனுடைய படை எல்லாத்தையும் நிறுத்திட்டான். பெரிய படை, நிறைய பேர் இருக்கிறாங்க, வீரர்கள், சோல்ஜர்ஸ். அப்ரஹா சொன்னால், ஆர்டர் போட்டால் அவங்க உடனே மக்காவுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. உடனே அங்கே மக்களை கொலை பண்ணுவாங்க, அங்கே காபாவை இடிப்பாங்க, தரமட்டமாக்குவாங்க. இவ்வளோ அநியாயமும் செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு இடத்துல அப்படி எல்லா படைகளையும் நிறுத்தி எல்லாரையும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆர்டர் போட்டான். என்ன செய்தான்னா, முதல்ல மக்காவுக்கு வெளியே இந்த மக்காக்கள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவங்களுடைய ஒட்டகங்கள்லாம் அங்கே இருக்கிற புல் இதெல்லாம் மேயருக்காக அங்கே அந்த பக்கம் இருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த ஒட்டகங்கள் அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், நிறைய ஒட்டகங்கள். ஏன்னா மக்காவாசிகளுக்கு நிறைய ஒட்டகங்கள் இருந்துச்சு. அந்த சொத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்கள்லாம் மக்காவுக்கு வெளியே அங்கங்கங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல கொள்ளையடிச்சான். எப்படின்னா என்ன, எத்தனை யார் மக்காவாசிகள் எவ்வளோ ஒட்டகங்கள்லாம் இருக்குதோ அத்தனை எல்லாத்தையும் தள்ளிட்டு வாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கட்டி போடுங்க, இந்த இடத்துல நிறுத்துங்க, அவங்க வரட்டும், எல்லாத்தையும் கொள்ளையடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லா ஒட்டகங்களையும் மக்காவாசிகள் எங்கெல்லாம் வெளியே இருந்துச்சோ மக்காவுக்கு வெளியே அது எல்லாத்தையும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கட்டி போட்டான். கட்டி போட்டுட்டு மக்காவாசிகளுக்கு, அங்கே மக்கால இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினான், ஒரு ஆளை அனுப்பினான். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னான்னா, நீ போ, மக்காவுக்கு போ, மக்காவில் முக்கியமான ஆள் யாரு, அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் யார் தெரியுமா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாத்தா, பாட்டனார். அவர் ரொம்ப முக்கியமானவர். இன்னும் சொல்ல போனால் அவர் காபத்துல்லாவை பராமரிச்சுக்கிட்டு இருந்தார். காபத்துல்லாவை பார்த்துக்கிற பொறுப்பு அவருக்கு இருந்துச்சு, அவருடைய ஃபேமிலிக்கு இருந்துச்சு. நம்முடைய நபி அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அப்போது இவன் என்ன செய்தானா, இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்துல் முத்தலிப் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் ரொம்ப முக்கியமான ஆள் அங்கே அப்படின்ட்டு செய்தி அனுப்பினான். இந்த மாதிரி உங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாத்தையும் நான் பிடிச்சு வச்சிருக்கேன், நான் காபாவை இடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் என்னிடம் எந்த விதத்திலும் சண்டை போடாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் காபாவை இடித்து தரைமட்டமாக ஆக்கிட்டு நான் திரும்ப போயிடுவேன். அதனால் நீங்கள் உங்களிலிருந்து யாராவது ஒருத்தர் என்னிடம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அவனுடைய ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சான். அந்த ஆள்கிட்ட சொன்ன, நீ இதை போய் சொல்லு எல்லாருக்கும், யார் முக்கியமானாலும் அவங்களுக்கு சொல்லு அப்படின்ட்டு. உடனே அவனுடைய ஆள் மக்காவுக்கு போனார். உள்ளே போய் காபா இருக்கிற இடத்துக்கு போய் அப்துல் முத்தலிப் யாருன்னு கேட்டு அவரை பிடிச்சி அவரை சந்திச்சு, அதுக்கு பிறகு அப்துல் முத்தலிப்ட்ட இந்த மாதிரி அப்ரஹா மன்னர் வந்திருக்கிறாரு, பெரிய படையோடு வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும், அதனால் உங்களை கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன ஆச்சு, அப்படியா, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்துல் முத்தலிப். ஏன்னா இந்த மாதிரி படை வர்றதும் அது எல்லாம் தகவல் அந்த தெரிஞ்சிருப்பேன், நியூஸ் வந்துடும்ல, ஒரு பெரிய படை வருது, இந்த மாதிரி காபா இடிக்கக்கா வருது. அந்த காலத்தில் அது ரொம்ப எல்லா மக்கள்கிட்டையும் அப்படி பரவி போச்சு. எல்லா மக்களும் அப்படியா
காபாவையே இடிக்க போறாங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன அநியாயம் இது? என்ன அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிருமே? அல்லாஹ்வுடைய வீட்டையே இடிக்கிறதா? மஸ்ஜித் இல்லையா? அல்லாஹ்வை வணங்குற இடம் இல்லையா? அப்படிலாம் நிறைய பேர் கவலைப்பட்டாங்க. ஆனா அவங்களால தடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இல்லை. இவனோ பெரிய படையோடு வந்திருக்கான், ஒரு யானையோடு வந்திருக்கிறான், இப்படிப்பட்டவன் இல்லையா அப்படின்ட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ மக்காவிலிருந்து அப்துல் முத்தலிப் கிளம்பி வந்தார். அவர் அபரஹாவிடம் பேசினார். அபரஹா அப்துல் முத்தலிபை பார்த்த உடனே அவருடைய மனசுல ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. அல்லாஹ் போட்டான். அவன் உட்காரக்கூடிய ராஜா உட்காரக்கூடிய இடத்துல இப்படி உட்கார்ந்துருந்தான். ஓகேயா? அங்க அப்துல் முத்தலிப் வர்றதை பார்த்த உடனே அவன் எழுந்து அப்துல் முத்தலிப் பக்கத்துல மரியாதையா உட்கார்ந்தான். அப்துல் முத்தலிப் உட்கார சொல்லி, அவர் மரியாதையா உட்கார சொல்லி, அவரோட மரியாதையை இவன் உட்கார்ந்து அவருக்கு மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி, இவன் தன்னுடைய இடத்துல இருந்து எழுந்து அவரோட கீழே உட்காந்துட்டான். அவரோட, ஏன்னா அவரை கீழே உட்கார வச்சான். அப்புறம் அவருக்கு பக்கத்துல இவனும் உட்காந்துட்டு நலம் விசாரிச்சான், எல்லாம் கேட்டான். அப்போ அப்துல் முத்தலிப் பேசினார் இல்லையா? அப்துல் முத்தலிப் பேசும்போது அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி எங்களுடைய ஒட்டகங்கள் நிறைய வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததையெல்லாம் உங்க படையில உள்ளவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆகவே நீங்க எங்களுடைய அந்த ஒட்டகங்களை எல்லாம் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்ரஹா கேட்டான், இதுக்கு தான் நீங்க வந்தீங்களா அப்படின்ட்டு. ஆமா, நான் ஏன்னா என்னுடைய ஒட்டகம் கூட 200 ஒட்டகத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா உண்மையிலே அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகம் மட்டும் 200 ஒட்டகம், 200 கேமல்ஸ், அதையும் அவங்க கூட்டம் அவங்களுடைய படை பிடிச்சிருக்குது. அப்போ இவர் என்னுடைய ஒட்டகத்தையும் கொடுத்துருங்க, எங்க மக்களுடைய ஒட்டகத்துல விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவன் ஒரு கேள்வி கேட்டான், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியுமா அப்படின்னா, நான் நீங்களெல்லாம் இன்னும் அரபிகள் எல்லாம் ரொம்ப மரியாதை செய்யக்கூடிய அந்த உங்களுடைய காபாவை உங்க பள்ளி வாசலை இடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நீங்க என்னன்னா, இப்படி நான் உங்களுடைய பள்ளிவாசல் இடிக்க வந்திருக்கும் போது நீங்க உங்களுடைய ஒட்டகங்களை மத்தி கேட்குறீங்களே, உங்களுக்கு பள்ளிவாசல் இடிக்கிற பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லையா? நான் இடிக்க வந்திருக்கிறேன், தெரியுதா இல்லையா? நான் எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமில்ல, நல்லா கேட்டுங்க, நான் இடிக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார் தெரியுமா? நம்முடைய நபியுடைய தாத்தா, இந்த ஒட்டகங்களுக்கு மாஸ்டர், ஓனர் நான். இப்போ 200 ஒட்டகம் என்னதை பிடிச்சிருக்கீங்க, இந்த ஒட்டகங்கள் 200க்கு மாஸ்டர் நான், ஓனர் நான். ஆக என்னுடைய இதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். காபாவுக்கு மாஸ்டர் ஓனர் யாருங்கிட்ட? அல்லாஹ். அப்ப அவன் தான் ரப்பு. அதுக்கு ஒட்டகங்களுக்கு ரப்பு நான். ரப்புனா மாஸ்டர், ஓனர் அப்படின்னு அர்த்தம். ஒட்டகங்களுக்கு ரப்பு நான். அதனால என்னுடைய இதை பத்தி பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஆனா காபத்துல்லாவுடைய ரப்பு அல்லாஹ், அவன் தான் அதை பார்த்துக்கணும், இதை நான் பார்த்துக்கணும். அதில் என்னால் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை நான் காப்பாற்ற முடியாது, என்னிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒட்டகங்களை தான் நான் காப்பாற்றணும். ஆகவே நான் உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவனுக்கு அப்படி கோபம் இன்னும் வந்துருச்சு. என்ன வார்த்தை! ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, டேய் ஒட்டகங்களுக்கு நான் தான் ஓனர், அதனால அதுக்காக நான் வந்திருக்கேன். ஓனர் காபாவுக்கு யாரு? அல்லாஹ். அவன் அதை பார்த்துக்குவான். நீ என்ன வேணாலும் எதுக்கா வந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய காபாவை காப்பாற்றணும்னு நினைச்சான்னா நிச்சயமா அவன் காப்பாத்திர போறான், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அப்படித்தான் இது விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் முத்தலிப்கிட்ட அப்ரஹா சொன்னான், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டான். உடனே அவனுடைய படையில அந்த ஒட்டகங்களை பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அவன் சொன்னா, இவருடைய ஒட்டகங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க, இவர் அனுப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு கோபத்துல, இவருடைய ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க, பார்த்துருவோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய படையில உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டான். நாம உடனே அடுத்து காபாவுக்காக போறோம், மக்காவுக்கு உள்ள போறோம், காபாவை இடிக்கிறோம், இடிக்காம நம்ம இனி எதுவும் செய்யக்கூடாது, அதுதான் இனி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய படைக்கு சொன்னான்.
அப்துல் முத்தலிப் அங்கிருந்து கிளம்பி நேரம் மக்காவுக்கு வந்தார். உள்ள வந்த உடனே மக்காவுக்குள்ள வந்து காபா இருக்கிற இடத்துக்கு வந்து அங்க இருந்த தன்னுடைய மக்கள், அதாவது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் என்ன சொன்னார்னா, நீங்க எல்லாரும் மக்காவை விட்டு வெளியே போய், அதாவது மக்காவை சுற்றி நிறைய மலைகள் இருக்கும், பாறைகள், ராக்ஸ், மவுண்டைன்ஸ். அந்த மவுண்டைன்ஸ் மலைகள்ல எல்லாரும் மேலே ஏறி போயிடுங்க. எல்லாரும் அந்த மலைகள் மேலே ஏறி போய் அங்கே ஒளிஞ்சுக்குங்க. ஏன்னா அப்ரஹா அவன் பெரிய கோபத்தோடு காபத்துல்லா இடிக்கிறதுக்கு கிளம்புறான். அதனால நீங்கள் எல்லாரும் போயிடுங்க, நானும் அங்கே தான் மலைக்கு மேலே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் காபாவுடைய ஸ்க்ரீன் இருக்குல்ல, திரை, இப்போ நம்ம திரை போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அப்பவும் நம்முடைய நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே காபாவுக்கு திரை போடுவாங்க. சரியா? அந்த திரையை பிடிச்சிக்கிட்டு அல்லாவோட துவா செய்தார். அப்போ அவர் ஷிர்க்கு பண்ணக்கூடியவர், அவரும் அந்த சிலைகளெல்லாம் வணங்கக்கூடியவராக இருந்தார். ஆனாலும் இந்த நேரத்தில் அல்லாவோட அவருடைய உள்ள முழுக்க முழுக்க அல்லாஹ், ஏன்னா இது காபாங்கிறது அல்லாவுடைய வீடு அப்படிங்கிறத எல்லா அரபிகளும் நம்புவாங்க. அவரும் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் தான், அதில் எந்த குறையும் இல்லை. அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்தார். என்ன அந்த ஸ்க்ரீனை பிடிச்சிக்கிட்டு, அல்லாஹ் இது உன்னுடைய வீடு, இந்த வீடை நீ காப்பாத்து, நீ தான் இதுக்கு உரிமையாளன், நீ தான் இதனுடைய எஜமானன், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் உன்னுடைய இந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை, ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படை வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மலைகளில் மக்காவுடைய மவுண்டன்ஸ் மேலே ஏறி போய் அங்கே எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ரஹா என்ன செய்தான், தன்னுடைய படைக்கு சொன்னான், போவோம் அப்படின்னா. அதில் அந்த படை கிளம்பி போகிறதுனா முதல்ல முன்னாடி எது இருக்குன்னு கேட்டால், அந்த மஹ்மூத் அப்படிங்கிற யானை இருக்கும், பெரிய யானை அது. அந்த யானை பார்த்தாலே பயமாக இருக்கும், நல்ல பெரிய யானை அது. அந்த யானையே முன்னாடி இருக்க அவன் அந்த யானை மேலே உட்காந்துக்குவான், அப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி. அந்த யானை போக போக பின்னாடி படை வரும், அப்படி பெரிய படை, பெரிய நிறைய சோல்ஜர்ஸ், குதிரைகள் எல்லாத்தோடு வராங்க. அவங்க எல்லாம் கையில் வாள், ஷீல்டு, கேடயம் எல்லாம் இருக்குது, சுவாடு எல்லாம் இருக்குது, ஈட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. யாரும் அவங்களை எதிர்க்க முடியாது, அப்படி எதிர்த்தாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க. அதனால மக்காவாசிகள் இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு நேராக அந்த மலைக்கு மேலே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இவன் அந்த யானை மஹ்மூத் இருக்குதுல, அது மேலே உட்கார்ந்துக்கிட்டு வருவான்ல, எல்லாரையும் நான் முடிச்சிருவேன் பாரு, இப்போ காபாவை இடிக்கத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தானே வரான். இப்போ இவன் அந்த யானை மேலே உட்காந்து, யானை வந்து மக்காவுடைய ஊருக்குள்ளே நுழையிறக்கு அந்த டைரக்ஷன் இருக்கும்ல, அந்த ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தா யானை உட்காந்துக்குச்சு. மஹ்மூத் அந்த டைரக்ஷனில் போகல, உட்காந்துக்குச்சு. அந்த உடனே அந்த யானையை ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க யானையை குத்துறாங்க, எழு எழு, போ உள்ளே போ உள்ளே போ. ஏன்னா அது முன்னாடி போனால் தான் அந்த படையெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வரணும். ஏன்னா இந்த யானை ரொம்ப முக்கியம், அதனால தான் யானை படையினர், அஸ்ஹாபுல் ஃபீல். அந்த மக்காவுக்கு இடிக்க வந்த இந்த அப்ராஹுடைய படையத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாரும் ஓதக்கூடிய ஒரு சின்ன சூறாவில் இந்த ஸ்டோரியை அழகாக சின்னதாக சொல்லியிருக்கிறான். இப்போ இதில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வேற வரலாறுல, ஹிஸ்ட்ரியில் உள்ள புக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் அப்படி சேர்த்து சொல்லியிருக்கேன். அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபீல் உங்களுக்கு தெரியும், நம்ம மாஷாஅல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அல்லாஹ் சொல்றான் தெரியுமா, என்ன தெரியுமா, நபியே உங்களுக்கு அந்த செய்தி வந்ததா, அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நம்முடைய நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு. அல்லாஹ் அதை சொல்றான் குர்ஆன்ல, நமக்கும் சொல்றான், நபிக்கும் சொல்றான். அலம் தர, நீங்கள் பார்த்தீர்களா அந்த நடந்த விஷயத்தை பற்றி, அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? ஃபஅல ரப்புக, உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை என்ன செய்த, யானையோடு வந்த அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்தான், அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய கதை எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நபியே உங்களுக்கு அந்த செய்தி தெரியுமா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அந்த கூட்டத்துடைய சூழ்ச்சியை, அவங்களுடைய பிளானை, பிளாட்டை, சதியை அல்லாஹ் எப்படி நாசமாக்கனா? நபியே அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்க பார்க்கல, ஆனா அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
ஏன்னா இந்த அப்ரஹாம் நிறைய பிளான் பண்ணி தயார் பண்ணி வந்தாலும் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவங்களுடைய சூழ்ச்சி எல்லாத்தையும் அல்லாஹ் எப்படி நாசப்படுத்தினா அப்படிங்கிற அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல, ஆனா அல்லாஹ் இதை சொல்றான். இன்னைக்கு நாமும் அந்த நேரத்தில் இல்லதான், ஆனா இன்னைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறோம், நாமளும் தெரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய ஈமான் அதிகமாக்கும். ஏன்னு கேட்டால் நம்முடைய நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே நடத்தி காட்டினான். அப்ரஹா கூட்டத்தோடு வந்துட்டான், யானை ஏழலை அந்த மக்காவுடைய டைரக்ஷன்ல, ஆனா அதே யானையை வேற டைரக்ஷன்ல, அந்த அதே யமன் திரும்பி அந்த யமன் டைரக்ஷன்ல கிளப்பினா அது எழுந்து போகுது. திரும்ப மக்காவுக்குள்ள நுழைய சொன்னா உட்கார்ந்துக்குது. சரி, வேற டைரக்ஷன்ல திரும்ப அந்த ஈஸ்ட் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல போ அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல போகுது அது. ஆனா மக்காவுடைய டைரக்ஷன்ல திரும்ப அதுக்குள்ள போக சொன்னா, மக்காவுடைய ரோடுக்குள்ள அந்த ரூட்ல போக சொன்னா, காபா இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல அது போகவே மாட்டேங்குது. இந்த ஸ்டோரி நம்முடைய நபியும் சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னாங்க தெரியுமா? நம்முடைய நபி, எந்த அல்லாஹ் யானையை தடுத்தானோ அதே அல்லாஹ் தான் ஒட்டகத்தை தடுக்கிறான் அப்படின்ட்டு. இது என்ன நடந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸ்டோரியை சொன்னது ஒரு ஹிஸ்டரி. நம்ம கொஞ்ச நேரம் இருக்குது, அதில் நான் இப்போ அதை சொல்கிறேன். என்னன்னா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க. சரியா? அந்த இடத்துக்கு போன நேரத்தில் மக்காவை நோக்கி, அதாவது அப்போ அல்லாஹ்வுடைய தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறதுக்காகத்தான் அந்த ஹுதைபியா நேரத்தில் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபி உட்கார்ந்து போகக்கூடிய ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்துக்கு பேர் கஸ்வா. என்ன? கஸ்வா அப்படிங்கிற ஒட்டகத்துக்கு பேர். நம்முடைய நபியுடைய ஒட்டகம் அது. அல்லாஹ் நபி அதில் உட்கார்ந்து போவாங்க. அந்த ஒட்டகம் ஹுதைபியாவிலிருந்து மக்காவை நோக்கி போவதற்கு தயாராக எழவே இல்லை. ஏன்னா அல்லாஹ் நாடிட்டான், அந்த வருஷம் அவங்க உம்ரா செய்யாமல் திரும்ப அடுத்த வருஷம் தான் வரணும். அதனால அப்போ தான் அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல காஃபிர்கள் மக்காவாசிகளுக்கும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருந்த முஸ்லீம்கள் எல்லாருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு, அடுத்த வருஷம் உம்ரா செய்ய நாங்கள் வரலாம் அப்படின்னு அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு சண்டைக்கு அவங்க நின்றுட்டு இருந்தாங்க, விட மாட்டோம் அப்படின்னாங்க. அல்லாவும் நம்முடைய நபியுடைய ஒட்டகத்தை, நம்முடைய நபியுடைய கஸ்வாவை அந்த மக்காவுக்குள்ள நுழையிறதுக்கு தடுத்துட்டான்னாங்க அல்லாஹ்வுடைய நபி. இது அல்லாஹ்வுடைய நபி. அப்போ மக்கள்லாம் அந்த ஒட்டகம் உட்காந்துக்குச்சு, அதை எழுப்பறதுக்காக ஹல் 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 எழு எழு எழுன்னு சொல்லிட்டு அவங்க அதட்டுறாங்க, எழுப்பறக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒட்டகம் எழவே இல்லை. அப்போ நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, அதாவது அந்த மக்களும் இந்த ஒட்டகம் எழவே மறுக்குது, நடக்கவே மாட்டேங்குது, அப்படியே உட்கார்ந்து கிடக்குது அப்படின்னு சொன்னப்போ அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, கஸ்வாவுடைய குணம் அப்படி இல்லை. கஸ்வா வந்து நல்ல ஒட்டகம் தான், அது எப்போ வேணாலும் நான் சொன்னால் கிளம்பி போகும் தான். ஆனால் இப்போ அது ஏன் மறுக்குது அப்படின்னா, இப்போ எந்த ரப்பு அல்லாஹ் அன்னைக்கு அப்ரஹாவுடைய யானையை அந்த திசையில போக விடாம தடுத்தானோ அதே அல்லாஹ் தான், ரப்பு தான் இந்த கஸ்வாவையும் தடுத்துட்டான் அப்படின்னாங்க. அப்ப யானை காபாக்குள்ள அந்த மக்காவுக்குள்ள நுழைய மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்குது. என்ன சுப்ஹானல்லாஹ், மக்காவுக்குள்ளேயே போக அது அது அந்த அந்த டைரக்ஷன்ல போக மாட்டேங்குது. காபாவை நோக்கி, காபாவை இடிக்கிறதுக்கு போகணும் இல்லையா, அது போனதான பின்னாடி படை வரும். மக்காவுக்குள்ள அவங்க என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ என்ட்ரு ஆகிறதுக்கான அந்த நேரத்தில் அப்போ யானை நகர மாட்டேங்குது, மஹ்மூது நகர மாட்டேங்குது. ஏன்னா அல்லாஹ் தடுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் தான் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, யானை குத்துறாங்க, எழு போ உள்ள போ, ஒன்றும் நடக்கலை. ஏன்னா இது நகராமல் படை உள்ளவே போக முடியாது. இவனும் அந்த யானையில் உட்காந்துக்கிட்டதை போகிறவன் இல்லையா, இவனுக்கு கேவலமாயிரும். யானை போகலை, யானை வரல, இவன் மட்டும்தான் உள்ள, இவன் வேற சும்மா குதிரையில் போகிறான் அப்படின்னா அவனுக்கு பெருமை இல்லை. அவன் என்ன நினச்சானா, அதுக்காகத்தான் தான் அந்த பெரிய யானையோடு வரணும்னு, அப்படியே தன்னை பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படிங்கிற அகம்பாவத்தோடு அந்த வெறியில தான் அவன் வந்து தன்னுடைய பெரிய ராஜாவிடம் என்ன கேட்டிருந்தான், நீங்கள் எனக்கு உங்கள் மஹ்மூதுங்கிற அந்த பெரிய யானையை அனுப்பி வைங்க, நான் அந்த யானையோடு தான் நான் மக்காவுக்கு போய் காபாவை இடிக்க போகிறேன்னு அவன் சொன்னான். இப்போ மஹ்மூது நகரவே இல்லை. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா, அதே நேரத்தில் தான் சுப்ஹானல்லாஹ், அங்கே இருக்கக்கூடிய மக்காவில் மலைகள் மேலே இருக்கக்கூடிய குறைஷ் பீப்புள், அந்த மக்காவாசிகள் எல்லாம்
அந்த மலையில உயரமா இருக்கும்ல, அப்ப மலையிலிருந்து பலதையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. அப்ப அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய படை இருக்குது, யானை இருக்குது, யானை நகர மாட்டேங்குது. இப்படி எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது பார்த்துட்டோம். அதே நேரத்துல வானத்துல பார்க்கறாங்க, சுப்ஹானல்லாஹ், அப்படி சின்ன 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 பறவைகள், பேர்ட்ஸ். அந்த பறவையை அவங்க அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி வானத்தை திடீர்னு அந்த பறவைகள் எங்கிருந்தோ கிளம்பி வருது. அல்லாஹ் அனுப்பின பறவைகள் அது. நிறைய பறவைகள் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அல்லாஹு தஆலா அனுப்புறான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபீல்ல அடுத்த ஆயத்துல சொல்றான், வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அவர்கள் மீது, அந்த அபரகாவும் அந்த யானையோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டம், அந்த படையின் மீது அர்ஸல அனுப்பினோம், அலைஹிம் தைரன் அபாபீல், கூட்டம் கூட்டமாக பறவைகளை அனுப்பினோம். சின்ன சின்ன பறவைகள் தான். ஆனா அந்த பறவைகள் இப்ப என்ன செய்ய போகுதுன்னு தெரியுமா? வரும்போது அந்த பறவைகள் பறந்துட்டு கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அப்படி வருது. எல்லாம் கூட்டம் கூட்டம், அங்க இங்க இங்க எங்க பார்த்தாலும் அந்த பறவைகள் வருது. எங்க வருதுன்னு கேட்டா, கரெக்டா அந்த பறவைகள் வானத்துல அந்த படை இருக்குது இல்லையா, அப்ரஹாமும் அவருடைய படையும் ரெடியா நின்றுட்டு இருக்கிறாங்களே காபாக்குள்ள இடிக்கிறதுக்காக நுழையிறதுக்காக. அந்த அந்த பறவைகள் அவங்க இருக்கிற இடத்தை பார்த்து சின்ன 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 கல்லை வீசுது. அந்த பறவை ஒவ்வொரு பேர்டுடைய வாயிலையும், அது அழகுன்னு சொல்லுவாங்களா, கடிச்சிருக்குல்ல, அதுல வாயில ஒரு கல், 2 கால் இருக்கும்ல, அந்த 2 கால நகம் இருக்கும்ல, நகத்துல இப்படி பிடிச்சுக்கிட்டு இந்த காலில் ஒரு கல், அந்த காலில் ஒரு கல். அப்போ மொத்தம் எத்தனை கல்? 3 கல். அப்போ வாயில 1, 2 கால்லையும் இதுல 1 அதுல 1. இந்த 3 கல்லும் இந்த கல்லை வானத்துல இருந்து அப்படியே பொல பொல பொலப்படம் வீசுது. யார் மேல? அந்த படை, பெரிய படை நின்றுட்டு இருக்கு, அந்த படை மேல வீசுது. அந்த கல் எப்படிப்பட்ட கல்லுனா, அந்த கல்லு ஒருத்தர் உடம்புல படும்போது அப்படி சுடும், ஹீட்டா இருக்கும். பாருங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்க. அது ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா அது வாயிலே வைக்க முடியாது தானே, காலில் பிடிக்க முடியாதுல்ல. அப்போ ஏன்னா அந்த பறவைக்கும் ஹீட்டில் அந்த சுடும் இல்லையா. ஆனா அது பிடிச்சிருக்கிற அந்த 3 கல்லுமே, அந்த ஒவ்வொரு பறவையும், அந்த கல் அந்த பறவைக்கு ஒன்றும் பண்ணாது, அப்படிப்பட்ட கல். ஆனா அது அது உடம்புல, ஒருத்தருடைய உடம்புல பட்டுச்சுன்னா அந்த இடம் அப்படியே அழுகிடும், அப்படியே அழுகிரும். அப்படியே அது பட்டது அப்படியே கொஞ்சமா அழுகிரும், அவ்வளவுதான். உடம்புல எங்க பட்டதோ அப்படியே அழுகிரும். அந்த மாதிரி ஹீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு கல்லை அந்த பறவைகள் கொத்து கொத்தா எல்லாம் அங்க இருக்கிறவங்க மேல போடுது. அதுல சிலர் மேல படுது, சில மேல, அந்த கூட்டத்துல சிலர் மேல படல. அந்த கல்லு விழ ஆரம்பிச்சோடனே எல்லாரும் சிதறிக்கிட்டு அங்கே இங்கே ஓடுறாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த படைக்காரர்கள். ஏன்னா அவங்களால தாங்க முடியல. அவங்க வந்து என்னப்பா அடிக்குதா, ஓடு ஓடு ஓடு, அங்க இங்க ஓடுறாங்க. இவங்க இந்த படையில் இருந்தவங்க எல்லாமே அப்ரஹாவுடைய கூட்டம். அவன் ஒரு கிறிஸ்டியன் இல்லையா, அவன் ஒரு கிறிஸ்டியனால இதுல இருந்தவங்க நிறைய பேரு காபத்துல்லாவை இடிக்கணும் அதே எண்ணத்தோடு வந்திருக்கிற ராஜாவுடைய கூட்டமா இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் தான் இருந்தாங்க. இவங்க அப்ரஹா அவன் சிலுவையோடு தான் வந்திருந்தான். அதனாலதான் சிலுவை படைனா, அந்த சிலுவை கிறிஸ்டியன்ஸ் வணங்குறாங்க இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம வந்து சிலுவையில கிராஸ்ல அரைஞ்சிட்டாங்கன்னு ஒரு பொய் இருக்குது, அது உண்மை அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் காப்பாத்திட்டான், வானத்துல தூக்கிட்டான் நம்முடைய நபி ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம. ஆனா அவங்க அந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்துட்டாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்க ஆரம்பிச்சாங்க, அதோட அந்த சிலுவையை வணங்குவாங்க, அந்த சிலுவையோ அடையாளத்துக்கு வச்சுக்குவாங்க. அப்போ வந்திருந்தவங்க அந்த சிலுவையோடு, அந்த அப்ரஹாவும் சிலுவையோடு இருந்தான். ஏன்னா அவன் ஒரு அதுக்கு தான் ஒரு பெரிய சர்ச்சு கட்டினவன், அவன் சிலுவை வச்சு பெரிய சர்ச்சு கட்டினவன். அப்போ இவங்க மேல அல்லாஹ் தஆலா அந்த பறவைகளை அனுப்பி கல்லை வீசுறான். அந்த கல் சிலர் மேல படுது, சிலர் மேல படலை. ஆனா எல்லாரும் ஓடுறாங்க. யார் மேல பட்டுச்சோ அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படி அழுகி அவங்க அங்க 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 ஓடுறாங்கல்ல. ஓடி எப்படியாவது தப்பிக்கணும்னு பல திசையில பல டைரக்ஷன்ல ஓடுவாங்கல்ல. அப்ப மக்காவுடைய அந்த பகுதியில் ஓடி ஓட ஓட தண்ணி தாகம், தண்ணீர் எங்க கிடைக்குமோ அங்க போறாங்க. பார்த்தா தண்ணி குடிக்கிற இடங்கள், அங்கே கிணறு அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அந்த போகிற ரூட்டில். ஏன்னா இப்போ அவங்க திரும்ப யமனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க ஊரை நோக்கி, அவங்க நாட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போகிற வழியிலெல்லாம் அங்கே செத்து 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 விழுகிறாங்க.
இப்படி இவனும் தப்பிச்சு ஓடினான். யாரு? அப்ரஹாவும் தப்பிச்சு ஓடினான். அல்லாஹ் தஆலா இப்படி அவனுடைய நிலைமை ஆக்கி கடைசியில யமனுக்கு போய் சேர்ந்துட்டான். எப்படியோ தப்பிச்சா போதும், நம்மளோட உயிரே போயிரும் போல தெரியுது, அவ்வளோ கல்ல வீசுதே இந்த பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவனுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். அல்லாஹ் அதை சொல்றது சிஜ்ஜீல்னா சுட்டப்பட்ட கல்லு, அப்படியே கொதிக்கக்கூடிய ரொம்ப சூடா இருக்கிற கல்லு, ஹிஜாரா கல்லு. தர்மீஹிம் அவர்கள் மீது எரிந்தன. கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல் அப்படிங்கிறான். அல்லாஹ் அவர்களை அப்படியே மென்று துப்பப்பட்ட ஒரு புல்லு. இப்போ ஒரு விலங்கு இருக்குது, ஒரு பிராணி, அதாவது ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், ஏதாவது புல்லு சாப்பிடுது அப்படின்னா நல்லா மெண்டு 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 கடைசியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரோ பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். இப்போ மாடு இருக்குல்ல, புல் சாப்பிடுது, அது எது சாப்பிடுதோ சாப்பிட்ட பிறகு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதில் நல்லா அசை போட்டு அதோடைய ஜூஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த மெண்டுட்டு லாஸ்ட்டாக அந்த புல்லுடைய அந்த நார் அல்லது மிச்சம் வேஸ்டேஜஸ், அந்த வேஸ்டேஜ் துப்பும். நான் துப்புறத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். துப்பும் அப்படி கருப்பா அல்லது அது என்னவோ அது அப்படி துப்பும். இந்த மாதிரி துப்புறது என்ன, இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. நான் மாட்டை நான் பார்த்துருக்கேன், ஆடுக்கு இருக்குமா அல்லாஹ் தெரியும், அல்லாஹ் ஆலம் எனக்கு தெரியல. ஆனால் மாடு துப்புறதை நான் பார்த்துருக்கேன். அப்படி மெண்டு துப்பிட்டா அதில் ஒன்றுமே இருக்காது இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா அப்படி மெண்டு துப்பனா புல் வைக்கோல், அந்த கிராஸ்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் துப்பனா எப்படி இருக்குமோ அது போல அப்படியே அந்த வந்த படை எல்லாத்தையும் அழிச்சு அவங்கள நாசமாக்கி அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுத்தான். அவ்வளோ கடைசியில் அப்ரஹாவுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? இவன் கடைசியில் யமனுக்கு போனான். யமனுக்கு போன பிறகு அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே உடம்பெல்லாம் வத்தி போய் அப்படியே குறுகி போய் அப்படியே உடம்புல அவனுக்கு இருக்கிற சக்தி எல்லாம் போய் உடம்பு நோய். ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த படை எல்லாருக்கும் யாரெல்லாம் தப்பிச்சாங்களோ அவங்களுக்கு நோயையும் வீசினான். அவங்களுக்கு நோய் வந்துச்சு, உடம்புல ஒரு மாதிரி நோய், ஒரே அரிப்பு, அப்படி உடம்பு அழுகிறது, விரல் அழுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நோய் வந்த பிறகு அப்படியே அவங்களுடைய விரல்லாம் அப்படி துண்டு துண்டாக விழ ஆரம்பிச்சிருச்சு. யாருடைய உடம்புல கல் பட்டுச்சு அவங்க நிலைமை அந்த மாதிரி, கை உறுப்புலாம் விழ ஆரம்பிச்சிச்சு, அழுகிச்சுன்னா விழ ஆரம்பிச்சில்ல. இந்த அப்ரஹாவுக்கும் நிலைமை கடைசியில் அவன் எப்படி ஆயிட்டானா, அவருடைய விரல் எல்லாமே இல்லை, அப்படியே விழுந்துருச்சு. அப்படியே குஷ்டரோகியம் இப்படி ஆகி கடைசியில் அவன் எப்படி இருந்தான்னா, ஒரு குருவி கொஞ்சம் அவருடைய ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டுட்டா பார்த்தா எப்படி தெரியும், பரிதாபம் இப்படி இருக்கும்ல. அப்படியே மௌத்தா போகிற நேரத்தில் ஒரு குருவி இருக்குன்னு வைங்களேன், அதுன்னு கிடக்கும் இல்லையா? அந்த மாதிரி அதோ குருவியோடைய சைஸ்லேயே ஆயிட்டான்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவனுடைய உடம்பு அப்படியே அவனுக்கு இருந்த சக்தியெல்லாம் போய் அப்படியே குறுகி போய் அப்படியே அதே நிலைமையிலேயே கடந்து அப்படியே அல்லாஹ் அவனுக்கு சாவை கொடுத்துட்டான். அல்லாஹ் அக்பர். இதுதான் ஒரு ராஜா யானையோடு ஒரு பெரிய படையோடு வந்த அவனுடைய நிலைமை. அல்லாஹ் சின்ன சின்ன பறவையை கூட்டமாக அனுப்பி சின்ன சின்ன கல்லை வச்சு அவங்கள அழிச்சான். அல்லாஹ் நினைச்சா எதையும் செய்வான், அவனால் எல்லாம் முடியும். இதுதான் இதில் பெரிய ஸ்டோரி. நாம் அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை ரொம்ப மதிக்கணும். அல்லாஹ்வுடைய வீடை அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படி நம்ம நம்பணும். அல்லாஹ் தஆலாவை மீறி இந்த உலகத்தில் எதுவும் நடக்க முடியாதுன்னு நம்பணும். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும். அதை மீறி நம்முடைய சக்திக்கு மீறி ஏதாவது தாண்டி நடக்கணும், அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும், அல்லாஹ்வோட உதவி கேட்கணும். மஹ்மூத் அல்லாஹ் தஆலா அவன் எந்த யானை தடுத்தான் அந்த யானைக்கு ஒன்றாகலை. ஏன்னா அல்லாஹ் அழிச்சதெல்லாம் இந்த படை. ஆமாம், இந்த படை அழிச்சான், யானைக்கு ஒன்றாகலை. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த யானை தடுத்தான் இல்லையா? அந்த யானை தான் அந்த டைரக்ஷன்ல போகலையே. உங்கள் கேள்விக்கு தான் ஆன்சர். ஆக அழிச்சது அல்லாஹ் அந்த படையை அழிச்சான், யானை கொன்னாகலை. அவன் அந்த ஒவ்வொரு ஆள்களையும் வந்தானுங்களே அவனுங்க எல்லாரையும் அல்லாஹ் கதையை முடிச்சான். இதுதான் அப்ரஹாவுடைய ஸ்டோரி. அஸ்ஹாபுல் ஃபீல் யானை கூட்டத்தோடு வந்தாங்க, யானையோடு வந்த கூட்டத்துடைய ஸ்டோரி. யானைகளே பெரிய படையாக வரல, ஆனால் யானை முன்னாடி வச்சுட்டு அவன் கூட்டமாக வந்தான்.
அவனுடைய ஸ்டோரி. இது எதை காட்டுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய பூமியான மக்காங்கிற புனிதமான பூமியில ஒருத்தன் அநியாயம் பண்றக்கு வந்தா, அந்த அநியாயம் பண்றவங்க அல்லாஹ் சும்மா விட மாட்டாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய விட்னஸ், ஆதாரம், ப்ரூஃப் இது. அதே மக்காவில் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் பிறந்தாங்க. அந்த வருஷம் தான் அல்லாஹ்வுடைய நபி பிறந்தாங்க. இது நடந்த வருஷம். அந்த வருஷம் அல்லாஹ்வுடைய நபி பிறந்தாங்கல்ல, அதுக்கு பிறகு 40 வயசுல அல்லாஹ்வுடைய நபியை அல்லாஹ் நபியாக ஆக்கினான்ல, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நபியன் தன்னை சொல்லி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சாங்களே, அந்த நேரத்தில் நம்முடைய நபி உண்மையைத்தான் சொன்னாங்க அப்படிங்கிற கூட இது ஒரு ப்ரூஃப். ஏன்னா நம்முடைய நபி பொய்யை சொல்லியிருந்தா, தான் நபியா இல்லாம இருந்து தான் நபியின் மக்களை ஏமாத்தி இருந்தா, அல்லாஹ் நம்முடைய நபியை விட்டுருப்பானா? அல்லது பொய் சொல்லியிருந்தா விட்டுருப்பானா? விட்டுருக்க மாட்டான். அப்ப இது நம்முடைய நபி உண்மை நபிங்கிறதுக்கு ஆதாரம். ஏன்னா மக்காவில் இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னா நிச்சயமா அல்லாஹ் பார்த்துருக்கமா, சும்மா விட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இது. அப்ப இதெல்லாம் இந்த ஸ்டோரியிலிருந்து தெரியுது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் உங்களை எல்லாருக்கும் பரக்கத் செய்வானாக. இன்னைக்கு நம்ம